ஒரு நுழைவுத் தேர்வை கூட சரியாக நடத்த தகுதியற்ற அரசாங்கம்தான் மத்தியில் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ராமகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்தவர், நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ வினாத்தாள் கசிவு என தேர்வுகளை சரியாக நடத்தாத ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களுக்கு நன்மை பயக்கும் நடவடிக்கையை தாவேக மேற்கொண்டால் ஆதரிப்போம் என்றும், அதே நேரத்தில் பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எதிர்ப்போம் என்றும் கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் குறைகளை சுட்டிக்காட்டினால் மட்டும் போதாது, பட்ஜெட் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என கூறினார். இந்த ஆண்டு நீட் தேர்வு நடைபெறுகிற போது கேள்வித்தாள் கசிந்து கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. ஒரு நுழைவுத் தேர்வு கூட நடத்துவதற்கு திறமையில தகுதியில்லாத அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம் இருக்கு. அந்த நீட்டுக்கான தேர்வு மட்டுமல்ல, சிபிஎஸ்இ தேர்வுடைய அந்த விடைத்தாளும் அந்த கேள்வித்தாளும் கசிஞ்சு அது ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.